காய்ஸ் சதீஷ் வீட்டுக்கு வந்திருக்கோம். என்ன ஃபங்க்ஷனே தெரியல காய்ஸ். எதை கூட்டு போய் எங்களை கடைசி கொலை பண்ணணும்னு தெரியல. என்ன ஃபங்க்ஷன் வேறு தெரியல, என்ன மேட்ச்சு என்ன கதைனே தெரியல. அவங்க வீட்டில் பால் காய்ச்சுறேன்னு சொல்லிட்டான். அவங்க அம்மா கேட்குறாங்க, நாளைக்கு தான் முகூர்த்தமே இல்லை, எப்படிப்பா பால் காய்ச்சுவாங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. 2 hours later. கடல்ல சேரும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. காலையிலேயே வந்து தோசை சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ குடிச்சிட்டு தெக்குன்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருக்கான். என்ன மேட்ச்சு என்ன கதைலாம் தெரியல. அது கல்லு காலுக்கு மத்த ஓட்டிக்கிட்டு இருக்கான். கைஸ் நாங்கள் வந்து இப்போ எங்கேயோ வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோன்னு தெரில. அவன் சொல்கிறா நீயே சொல்கிறா. ஒரு நம்ம ஊரோட கடைசி எண்டு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் கடல் தான். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, நாங்கள் இருக்கு பாருங்க. நல்லா காமிடா, ஒரு வேறுவது இல்லை. மோசமான நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் ஆளி ஜூம் பண்ண முடியல. போட தோ இருக்கு. இந்த மாதிரி இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. உள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வரும். அதுக்கப்புறம் கடல் தான், அவ்வளோதான். அப்புறமேட்டு ஏதோ பாண்டு குளம்னு சொன்னான். இதோ இது இறால் வளர்க்குறது, மீன் அதெல்லாம் அங்கே வளர்ப்பாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஏதோ அலையாத்தி மரம் அப்படின்னு சொன்னான். அது வந்து அந்த மரம் வந்து கடல் அலையெல்லாம் தடுப்போம் அப்படின்னு. 2004 வந்த சுனாமியில வந்து இவங்க கிராமத்தை அந்த அலையாத்தி மரம் தான் காப்பாத்துச்சு அப்படின்னு சொன்னான். நாய் இருக்குன்னு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களே பெரிய நாய், எங்களுக்கு நாய். இவங்க வந்து போ செட்டு பைப்லாம் இருக்கு, நிறையா இருக்கு. இடம் பார்க்க சூப்பராக இருக்கு பாருங்க. சந்தோஷமான விஷயம் பாருங்க, மஜாவாக இருக்கு. வீடியோ எடுக்கிறோம், வீடியோ எடுத்தா கத்துவாங்க போல பாருங்க. தண்ணி நல்லா இருக்கா, குடிச்சு பாரு. கடல் தண்ணியா வாங்க போகும். நல்லா இருக்கு அந்த இது, சூப்பராக இருந்துச்சு. வேற எங்கேயா கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால் வந்து எங்கேயோ தேனி இருக்குது, அது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லை, அதே தான். அங்கிட்டு போனால் பக்கத்தில் போகிறாங்க, தேனி இருக்குது. அதனால் பார்த்துக்கிட்டு போகிறான். ஒன்றும் இல்லை, இங்கேருந்து பார்த்துக்கலாம். அவங்க எப்படி நம்ம இங்கே இறங்கி நிற்போம். யார் எதுவும் மூஞ்ச கட்டினானடா, ரெண்டு வச்சுருவாங்க. நான் இங்கிட்டு வண்டி வாய்க்கால் உள்ள இருக்கோடா. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. உங்களுக்கு ரோட்டை காமிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டை பார்த்துங்க. இந்த ரோட்டில் வந்து நான் வண்டியை பார்க்க சொல்கிறேன். பயங்கரமாக இருக்கு ரோடு. காய்ஸ் நம்ம வந்து இப்போ அலையாத்தி மரம் இதோ இருக்கு பாருங்க. இருக்கா, இதுதான் அலையாத்தி மரம். சொன்னல ஒரு வீடியோ ஒரு முதுக்கு முன்னாடி 2004 வந்து சுனாமியை காப்பாற்றுச்சுன்னு. இந்த மாதிரி நிறையா இருக்கிற மரம் தான் வந்து அவங்க வந்து காப்பாற்றுச்சு அப்படின்னு சொன்னான். இந்த பெரிய அலை வர்றதெல்லாம் தடுத்து அந்த அலையாத்தி மரம் அப்படி சொல்கிறது தான் வந்து அது வந்து சொன்னால் வேர் மேலேயே இருக்கும்னா. பெரியதாக இல்லை, பட் வேர் மேலேயே இருக்கும் அப்படி சொன்னான். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஒன்றா சேர்ந்து கும்பலாக இருக்கிற இடம். ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சதீஷ் இப்போ தான் சொன்னா. என்ன சொல்கிறாங்கன்னா, பேராண்மை படத்தில் வந்து ஃபுல் சீனில் அந்த ஒரு பொண்ணு போய் தண்ணி கொண்டு செத்துருந்துருமா. இங்கே தான் எடுத்தாங்க அந்த சீன் வந்து இந்த உள்ள அந்த காட்டுக்குள்ளே தான் அங்கே எடுத்தாங்களாம். ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 2 இடத்த கனெக்ட் பண்ண மாதிரி உள்ள இடத்துல எடுத்து அதை கிளிப்பில் போடுறோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வீடியோ, எவ்வளோ பெரிய உச்ச ஊனிட்டே போவாங்கல்ல அந்த சீன் பார்த்துக்கோங்க. சதீஸ்வர் வந்து பெரிய ஊர் போல. பேராண்மை படம் இங்கே தான் எடுத்துருங்க. துப்புரிவாளன் படத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் ஒன்று வரும்னா அதையும் வந்து இங்கே வந்து ஒரு ரெடி கிளிப் எடுத்து போயிருக்கோம். பார்த்துக்கோங்க மச்சாவா. நம்ம ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுக்கு வந்திருக்கோம். நம்ம வந்து ஒரு ரெடி உள்ள எடுத்து வச்சோன்னா முட்டி வரைக்கும் சேரு போயிடும். அடுத்த ஆள் எடுத்துக்கிட்டு திறமை தான் அப்படின்ட்டான். ராகுல் நான் வீடியோ எடுக்கிறேன், ராகுல் போக சொல்லுங்க. இல்லை வேணாம், நமக்கு அது ஆகாது. நான் வந்து சும்மா வேடிக்கை பார்க்குறதோட சரி நம்மலாம்
இவன் வீரா வந்து அதமாக சொன்னான் என்னன்னா என்னடா பார்க்க பேரன்மை படத்தில் வர்ற மாதிரியே இருக்குது அப்படின்னா உடனே அவன் சொன்னான் ஆமாம் இங்கே பேரன்மை படம் தான் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னான். மீன் போகிறதெல்லாம் வீடியோ தான் நினைக்கிறான். காய்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் ஸ்வீட்டோட பழைய கடைக்கு வந்திருக்கோம். சதீஷ் ஸ்வீட்டில் வந்து கடை வச்சுருந்தாங்க. ஏய் நாய்க்கு இருக்குமாடா? வாங்கடா 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 உள்ளே வாங்கடா. காய்ஸ் பாருங்க சதீஷ் ஸ்வீட்டோட கடை பழைய கடை முன்னாடி வச்சுருந்தாங்க போல மூடிட்டாங்க. ஆனால் கடை சதீஷ் ஸ்வீட்டு கடை டேடி நடத்திட்டு இருந்தாங்க. திறக்கிறான் கையை உள்ள விட்டு ஹேக் கண்டுபிடிச்சிட்டாங்க. மாம்பழமா ஏதோ மாம்பழத்துக்காக கூப்பிட்டு போகிறான். வாடா வீரா வாடா. ஏமாத்திட்டாங்க கைஸ். அங்கேருந்து கூப்பிட்டு வந்து மாங்காய் அறுத்துட்டாங்க. சின்ன மாங்காய் தொங்குது கைஸ். அப்புறம் மாங்காய் தொங்குது இல்லை கைஸ். அவர் மாம்பழம் தானே கைஸ். நான் என்ன சொன்னேன் மாங்காய் இருக்கு. வீட்டில் மாங்காய். சரி வாங்க அப்புறம் ஏதோ வந்து எங்கள் ஊரில் பண்டிகை நடக்குமா அதை பற்றி சொல்லுவோம். சொல்கிறா காமன் பண்டிகை நடக்கிற இடம். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அதிகமாக வரணும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசி வந்து நம்ம சொல்கிறா செட்டை மட்டும் கட்டிடுவோம். இப்போதான் வந்து ஓடியில் சாமி மாதிரி செஞ்சுருக்காங்க. அதை கொளுத்திட்டு திருப்பி உயிர் கொடுக்குறேன்னு சொல்லி 18 நாள் நடக்கும். இதுதான் இப்போ மார்ச்சில் வரும். மார்ச்சில் முடிஞ்சிடும். மார்ச் 10. இதுதான் இந்த இடம். அந்த இடமே அப்படி ரொம்ப கிராண்டாக பார்க்குறோம். 2 hours later. கைஸ் எங்கள் ஊரில் இங்கே தான் விட்டுவாங்க. அவங்க ஊரில் இருந்து வேறு மாதிரி விட்டுவாங்க. நல்லாயிருக்கு. குடிக்கிறீங்களா? டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா இருக்குமா? இது தீரவே மாட்டேது தண்ணி. ஆச்சே பார்த்துருமே கேஷிங்க பாருங்க. அவன் இப்படி விட்டுறான் பாருங்க. பாருங்க இட மரம் ஏறுறான். கல்லிக்கு ஏறுறான். யாரும் தெரியுமான்னு தெரியல. இதுக்கப்புறம் ஏற தெரியலையாடா? தூசலாம் விடுது. அவன் அதுக்கு மேல ஏற தெரியாது. இறங்கிடுவான் பாருப்பா. அழகு கூடி இருக்கு மேல. இப்படி இப்படி நேரத்துக்கு எதுக்கு ஏறின? அப்புறம் எப்படி எதுக்கு எள்ளி மாதிரி மரத்துல ஏறின?
இறங்க 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 கதறாத விடு இறங்க இறங்குடா 2000 years later. இந்த மரம் ஏறதுக்கு பெருமை வேற பெருமை பித்துறான் பாதி மாசத்துல ஏடி வரீங்க வெக்கமா இல்ல சொன்னேன் முன்னே அதை தானே சொன்னேன் 3 hours later. தண்ணி பாருங்க சர்பத் மாதிரி இருங்க ஃபேன்ஸ் ஐயா குளிக்க வந்து ஐயா ஐஸ் குளிச்சு தான் விட்டு விட்டு குடிச்சிட்டான் ஃபேன்ஸ் தண்ணி சர்பத் மாதிரி இருக்கு கண்ணாடி மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி மாதிரி பாய் ஆ தண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க எல்டீர் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இளநியே தோத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஓகே பாய் அருமையான சாப்பாடு போதும் இதான் சூப்பராக இருக்கும் அப்பப்போ சதீஷ் அப்பா வந்து கேமியா பண்ணிடுறாரு சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துட்டு வந்து பட்டார் வந்துடுறாரு ப்ரோ வந்துடுறாரு ரசம் கேமரா குவாலிட்டி போடுறது அருமையான ரசம் மஜாவாக இருக்கு